தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறளின் விளக்கம். அறம் நமக்கு புகழையும் சிறப்பான வளமான வாழ்க்கையும் தரும். அறம் நமக்கு புகழையும் வளமான வாழ்க்கையும் தரும். அறம்னா நல்ல செயல்கள் அப்படின்னு அர்த்தம். புகழ்னா சிறப்பு. வாழ்க்கைக்கு தேவையான வளமான வாழ்க்கைனா செல்வத்தை தர்றது. மனிதர்களுக்கு இந்த அறத்தை விட சிறந்த நன்மை வேறு எதுவும் இல்லை. இதற்கு எளிய உதாரணம் என்னன்னா, ஒருவர் பிறருக்கு உதவும் போது அவருக்கு நல்ல பெயரும் மன அமைதியும் கிடைக்கும். அந்த நற்பண்புகளே அவருக்கு உண்மையான செல்வமாக மாறும் என திருவள்ளுவர் கூறுகிறார். இதற்கான ஒரு சிறுகதையை பார்ப்போமா? கதையோட தலைப்பின்னா உண்மையான லாபம். ஒரு ஊர்ல சோமு ராமுன்னு 2 ஃப்ரெண்டுங்க, நண்பர்கள் இருந்தனர். இருவரும் சேர்ந்து தனித்தனியா மளிகை கடையை தொடங்கினார்கள். புதுசா தொடங்கினாங்க. சோமுவோட வழி எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. ஆனா ராமுவோட வழி அறத்தோட நியாயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். சோமு எப்படியாவது சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு ஆசை. அதனால அவன் என்ன பண்ணா, மளிகை பொருட்கள்ல கலப்படம் செஞ்சு எடையில ஏமாற்றுவது அவனுக்கு கைவந்த கலையாயிடுச்சு. ஆகவே குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்க இந்த கலப்படத்தை பயன்படுத்தினான். ஆரம்பத்தில் அவனுக்கு நிறைய லாபம். யாருக்கு? சோமுக்கு. பெரிய வீடு கட்டிட்டான், ஆடம்பரமாக வாழ்ந்தான். ஆனால் ஊருக்குள்ள அவனுக்கு நல்ல பேரே இல்லை. எல்லோரும் அவனை ஏமாற்றுக்காரன்னு தூட்டினாங்க. யார? சோமுவை. ஆனா ராமுவோட வழி என்னன்னா அறவழி. ராமுவுக்கு லாபத்தை விட அறம், அதாவது நேர்மை தான் முக்கியம். அவன் என்ன பண்ணா, தரமான பொருட்களை கடையில வாங்கி சரியான எடையில மக்களுக்கு கொடுத்தான். நியாயமான விலையில கொடுத்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு பெரிய லாபம் கிடைக்கல. யாருக்கு? ராமுக்கு. இருந்தாலும் தன்னுடைய நேர்மையை விடலை. இதனோட விளைவு என்னன்னா, நாட்கள் செல்ல செல்ல சோமுவின் கடையில் பொருட்கள் வாங்க ஆளே வரல. தரம் இல்லாமல் போனதால மக்கள் அவங்க சோமுவோட கடையை நிராகரிச்சிட்டாங்க. சோமு கடைக்கு கஸ்டமர்லாம் வர்றது நிறுத்திட்டாங்க. மேலும் அவன் மீது கலப்பட வழக்கு தொடரப்பட்டு அவனது செல்வம் முழுவதும் அழிஞ்சு போச்சு. ஊர்ல மானமும் போச்சு சோமுவுக்கு. அதே நேரத்தில் ராமு தன்னுடைய நேர்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஊர் முழுவதும் பேச தொடங்கினார்கள். ராமு கடையில நேர்மையா நடந்துக்கிறான்பா, நல்ல பொருட்களை விற்கிறான், நியாயமான விலையில விற்கிறான்ட்டு அவங்க கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ராமு கடையில வாங்கினா ஏமாற்ற மாட்டோம், நம்மளும் ஏமாற மாட்டோம், அவரும் ஏமாற்ற மாட்டான்னு நம்பிக்கை மக்களிடம் வளர்ந்தது. ஊரே என்ன பற்றி இந்த ராமுவோட கடைக்கு வர தொடங்கியது. ராமுவுக்கு புகழும் கிடைத்தது. படிப்படியாக அவனது வியாபாரம் பெருகி பெரும் செல்வமும் சேர்ந்தது. கதையோட நீதி என்னன்னா, குறுக்கு வழியில் வரும் செல்வம் நிலைக்காது. ஆனால் ராமுவை போல பின்பற்றும் அறம் மட்டும்தான் நமக்கு சமூகத்தில் நல்ல பெயரையும் நிலையான செல்வத்தையும் தரும். அறத்தை விட மனிதனுக்கு சிறந்த துணை வேறொன்றும் இல்லை. மீண்டும் குறளை பார்ப்போமா? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.